இப்போ நாங்கள் காடை கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம் கொஞ்சம், ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கிக்கணும். நல்லா செவக்காக வதக்கணும். இஞ்சியும் பூண்டு மிளகு இது எல்லாமே கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தட்டி அதை நல்லா வதக்கிட்டு காடை 3 காடை, இப்போ காடையை போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கறி வேகிற வரைக்கும் தண்ணி, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி போட்டு வேக விடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இறக்கும்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுட்டு காடை கிரேவி ரெடி.